அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே எப்படி பலன் கூறுறது அப்படிங்கிற வழிமுறையை தான் இந்த உதாரண வீடியோவில் நாம் பார்த்துப்போம். ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே நாம் ஜாதகக்கு என்ன நடக்கிறது என்று உடனடியாக தசாபத்தி அமைப்புகளுக்கு செல்லக்கூடாது. ஜாதகம் எப்படி இருக்கிறது, ஜாதகர் எப்படிப்பட்டவர், ஜாதகருடைய லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், 5, 9ஆம் இடங்கள் எப்படி இருக்கின்றன, இவற்றை சூரிய சந்திரர்கள் நிலை இவர்கள் எப்படி இருக்கார்கள், இதையெல்லாம் கணித்து விட்டு தான் ஜாதகத்திற்கு நடக்கும் தசாபத்திக்கு பலன் சொல்ல வேண்டும். பொதுவாக ஜாதகத்தை எடுத்த உடனே ஜாதகருடைய குணாதிசயங்களை சொன்னவுடன் ஜாதகரின் மேல் நமக்கு ஜோதிடரின் மேல் வாடிக்கையாளருக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும். மேலும் அவர்களுக்கு இதுவரை நடந்த விஷயங்களை பற்றி கூறும்போது இன்னும் சற்று கூடுதலான நம்பிக்கை பிறக்கும். உடனே இந்த துருவ கணிதம் எல்லாம் வச்சுக்கிட்டு அந்த காலத்தில் சொல்லுவாங்க, இன்னும் கூட சில பேர் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. அதுக்குள்ள சொல்ல வேண்டாம். ஜாதகம் லக்னாதிபதி எப்படி இருக்கிறது, லக்னத்தோடு யார் தொடர்பு கொள்கிறார்கள், ஜாதகருடைய குணநலன்கள் என்ன, இதுவரைக்கும் நடந்த தசாபுத்திகள் ஜாதகர் எப்படிப்பட்ட அமைப்புகளை சந்தித்திருப்பார், அடுத்து ஜாதகர் எந்த நிலைக்கு உயர்வார், ஜாதகருக்கு அடுத்து என்ன நடக்கும் என்பதை அடுத்து வருகின்ற தசாபுத்திகள் எடுத்துக்கொள்ளும். எனவே ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனே ஜாதகருடைய குணங்களை சொல்லிவிட்டு ஜாதகருக்கு இதுவரை இப்படி நடந்திருக்கிறது, ஜாதகருடைய தாய் தந்தை அமைப்புகள் இவ்வாறு இருக்கிறது என்பதை கணித்துவிட்டு ஜாதகருக்கு தற்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தசாபுத்தி அடிப்படையில் விளக்கும் போது ஜாதகருக்கு ஜோதிடர் மேல் நம்பிக்கை ஏற்படும். சரி, இது ஒரு உதாரண வீடியோவாக ஒரு ஜாதகத்தை போட்டு விளக்கலாம். இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்தீங்கன்னா 13/3/1999 3:25 AM அளவில் பிறந்திருக்கார். தனுசு ராசி, உத்திராட நட்சத்திரம், மகர லக்னத்தில் பிறந்திருக்கார். லக்னத்துக்கு கேது இருக்கார். 2ஆம் வீட்டில் சூரியன், 3ஆம் வீட்டில் புதன், குரு, சுக்கிரன், 4ஆம் வீட்டில் சனி, 7ஆம் வீட்டில் ராகு, 10ஆம் வீட்டில் செவ்வாய், இது 12ஆம் வீட்டில் சந்திரன். இதுதான் இந்த ஜாதகத்தினுடைய கிரக அமைப்பு. இந்த ஜாதகத்தை சனி செவ்வாய் இருவரும் லக்னத்தை பார்க்கிறார்கள். லக்னத்துக்கு சுபர் தொடர்பு, ராசிக்கோ லக்னத்துக்கோ சுபர் தொடர்பு இல்லை. இந்த அமைப்பில் ஒரு சேர லக்னத்தை சனி செவ்வாய் பார்க்கும்போது அந்த ஜாதகர் சற்று பிடிவாத குணம் உடையவராகவும் கோபக்காரராகவும் இருப்பார் என்பதை நாம் ஓரளவு சொல்லிவிடலாம். ஜாதகரே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிடிவாதக்காரர் கோபக்காரர் இருப்பார் அப்படின்னு சொல்லுங்க, ஆமாம் அப்படின்னு சொல்லுவார் வாடிக்கையாளர். ஆனால் லக்னத்துக்கு சனி செவ்வாயின் பேரை. அதே சமயத்தில் லக்னாதிபதி சனி இங்கே நீசமாக மேம்போக்காக எடுத்து செவ்வாயின் பார்வையை வாங்கி கெட்டுவிட்டார் என்ற நிலைக்கு நாம் போகக்கூடாது. இது போன்ற நிலைகளில் நுண்ணிய அமைப்பாக சனி அங்கே மேசத்தில் எத்தனை டிகிரியில் இருக்கிறார், மீனத்தில் இருக்கும் கிரகத்துடன் ஏதாவது ஒரு 10-12 டிகிரிக்குள் இணைந்திருக்கிறாரா என்பதை கணக்கிட்டுத்தான் நாம் லக்னாதிபதி எப்படி இருக்கார் என்பதை உறுதி செய்ய வேண்டும். இந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு லக்னாதிபதி சனி நீசமானாலும் உச்ச சுக்கரனுடன் கிட்டத்தட்ட ஒரு 9 டிகிரிக்குள்ள இணைஞ்சு நீசபங்கமாகி செவ்வாயின் பார்வையால் கெட்டிருந்தாலும் ஓரளவு லக்னாதிபதி வலுவாகவே இருக்கிறார். உச்ச சுக்கரனுடன் இணைந்த சனி அங்கே கெடவில்லை. ஆனாலும் சனியின் பார்வை நல்ல பலன்களை செய்யாது. லக்னத்தை சனி செவ்வாய் பார்ப்பது அவ்வளவு நல்ல நிலை அல்ல. எனவே ஜாதகர் கோவக்காரர் பிடிவாக்கார். ஜாதகர் பிறந்தது அட்டமாதிபதி சூரிய திசை, அட்டமாதிபதி 2இல் பிறந்தவுடன் தந்தையாருக்கு சிரமங்களை ஏற்படுத்தி இருக்கும். தந்தையாருடைய சொத்துக்கள் போன்ற அமைப்புகளில் நிறைய சிரமங்களை ஏற்படுத்தியிருக்கும். அடுத்தது சந்திர திசை, 12இல் மறைந்த சந்திர திசை. சந்திர திசை பெரிய யோக பலன்களை கும்பலக்கணத்திற்கு செய்யாது. அடுத்து வந்த செவ்வாய் திசை மிகவும் கடுமையான பலன்களை இந்த ஜாதகருக்கு செய்திருக்கும். இந்த ஜாதகருக்கு என்றால் இந்த ஜாதகரின் தந்தையார் சொத்துக்கள் வகையில் நிலப்புலன்களை இழக்கும் நிலை ஏற்பட்டிருக்கும். ஏனென்றால் செவ்வாய் அங்கே திக்பலத்திலே இருந்தாலும் சனியின் பார்வையை பெறுவதால் செவ்வாயின் காரகத்துவ விஷயங்கள், ஜடக்காரகத்துவ விஷயங்கள் இங்கே அடிபட்டிருக்கும். அதே போல உயிர் காரகத்துவ விஷயங்கள்லாம் சனி செவ்வாய் சனி பார்த்தால் இந்த ஜாதகருக்கு மூத்த இளைய சகோதரிகள் இல்லை. அதே போல நிறைய சொத்துக்கள் விரயம் ஏற்பட்டது செவ்வாய் திசை. இதுதான் இதுவரைக்கும் நடந்த சம்பவங்கள். சரி, இப்பொழுது நடக்கின்ற ராகு திசை. ராகு கடக ராகுவாக இருக்கிறார். ராகுக்கு குருவின் பார்வையில் இருக்கிறார் ராகு. இந்த ராகு திசை முதற்கொண்டு இந்த ஜாதகருக்கு நல்ல பலன்கள் நடக்கும் என்று நாம் கூற வேண்டும். அதாவது நடந்தது அட்டமாதிபதி சூரிய திசை, அடுத்தது மாரகாதிபதி சந்திர திசை, அடுத்தது கேந்திரம் பாதகத்துக்கு அதிபதியான செவ்வாய் திசை, அடுத்தடுத்து அவயோக திசைகள், அதுவும் பாபத்துவமான அவயோக திசைகள். சூரியன் அட்டமாதிபதியாகி 8ஆம் இடத்தையே பார்க்கிறார். சிம்மத்தை தன் வீட்டை ஒரு கிரகம் தானே பார்ப்பது நல்லது என்றாலும் அட்டமாதிபதியான ஒரு பாவ கிரகம் அட்டமஸ்தானத்தை பார்ப்பது கெடுதல். அடுத்தது சந்திர திசை, அதுவும் நல்ல திசை அல்ல. அடுத்தது சந்திரனுக்கு வீடு கொடுத்த குரு ஆட்சியாக இருந்தாலும் சந்திரன் 12இல் மறைந்து
6ஆம் இடத்தோடு தொடர்பு அந்த சந்திரதசையும் நல்ல பலன்களை இந்த ஜாதகருடைய ஃபேமிலிக்கு செய்திருக்காரு. ஒன்றை தெளிவாக புரிந்துக்கும், இளமை பருவத்தில் வரும் தசைகள் அவருடைய குடும்ப உறுப்பினர் தாய் தகப்பனுக்கு நல்ல அமைப்புகளை செய்யாததை தவிர இந்த குழந்தையை பேரென்று பெரிய விஷயங்களை செய்யாது. ஒரு ஜாதகருக்கு கர்மா வெளிக்கும் என்று கூறுகிற 18 வயது, அந்த 18 வயது நிரம்பியவுடன் தான் ஒருவருக்கு நடக்கும் நல்ல கெட்ட பலன்கள் அந்த ஜாதகரை சென்றடையும். சந்திர கேந்திரத்தில் புதன் இருக்கிறார், 4ஆம் வீட்டில் சனி இருந்தாலும் சுக்கிரன் இருந்திருக்கார். ஜாதகர் புத்திசாலி, நன்றாக படிச்சிருக்கார். ஜாதகர் பிடெக் படிச்சிருக்கார், புதனுடைய காரத்துவமான அதாவது ஐடி துறையில் படிச்சிருக்கார், நல்லா படிச்சிருக்கார், நல்ல புத்திசாலி. சந்திர கேந்திரத்தில் புதன் இருந்தாலே அவங்க புத்திசாலியாக இருப்பாங்க. மேலும் லக்னாதி சனி 4ஆம் இடத்திலிருந்து செவ்வாயின் பார்வை பெற்றாலும் அங்கே சனி சுக்கிரனுடன் இணைந்திருக்கிறார். எனவே ஜாதகர் ஓரளவு நன்றாக கல்வி கற்று நன்றாகவே இருக்கிறார். செவ்வாய் பாதிக்கப்பட்டதால் உயிர் ஜட காரகத்துவங்கள் இரண்டும் இந்த ஜாதகருக்கு செவ்வாய் திசையில் அடிபட்டு சென்றது. அடுத்ததாக இப்போ தற்பொழுது நடக்கும் ராகு திசை. ராகு இங்கே அமாவாசை சந்திரனுடைய வீட்டில் அமர்ந்த, அமாவாசைக்கு நெருங்கி போய் கொண்டிருந்த சந்திரனுடைய வீட்டில் அமர்ந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கிறார். குருவின் பார்வையில் இருக்கும் ராகு பொதுவாகவே ராகு கேதுக்கள் தான் அமர்ந்த வீட்டின் அதிபதியைப் போலவும் தன்னை பார்க்கும் கிரகங்களைப் போலவும் தனக்கு கேந்திரங்கள் இருக்கும் கிரகங்களின் பலன்களையும் செய்வார்கள் என்ற அடிப்படையில் இந்த ஜாதகருக்கு ராகு குருவின் பார்வையில் இருப்பதால் இந்த ராகு அதாவது கடகராகுவாக இருந்து அமாவாசை இருந்தாலும் தேய்பிரை சந்திரன் வீட்டில் அமர்ந்தாலும் குருவின் பார்வையை பெறுவதால் இந்த ராகு திசை இந்த ஜாதகருக்கு நன்றாகவே இருக்கும். ராகு திசையில் இந்த ஜாதகருக்கு திருமணம், புத்திர பாக்கியம் போன்றவை ராகு திசை குருபுத்தி ஆரம்பித்த உடனே இந்த ராகு நல்ல பலன்களை செய்ய ஆரம்பித்து விடுவார். எனவே ஒரு ஜாதகத்தை எடுத்தவுடன் நாம் உங்களுக்கு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லாமல், அதாவது ஜாதகத்தினுடைய பணிகள், அதாவது ஜாதகருடைய குணங்கள், ஜாதகர் இப்படிப்பட்டவர், ஜாதகருடைய தாய் தந்தை இப்படி இருக்கிறார்கள், தாய் தந்தையர் இளமையில் இவ்வளவு சிரமங்களை இந்த ஜாதகர் பிறந்தவுடன் சந்தித்திருக்கிறார்கள், தற்பொழுது ஜாதகர் என்ன படித்துக் கொண்டிருக்கிறார், ஜாதகர் என்னவாக இருப்பார், எதிர்காலத்தில் இந்த ஜாதகம் எப்படி இருக்கும், அதாவது ஜாதகத்தினுடைய குவாலிட்டி, அதை படிநிலை என்று சொல்லுவோம். லக்னாதிபதி நீசமானாலும் அங்கே சுக்கிரனுடன் இணைந்திருப்பார், ஜாதகம் நன்றாகவே இருப்பார். மேலும் 3ஆம் இடங்கள் வலுப்பெற்றிருப்பதால் புகழ், அந்தஸ்து, கௌரவத்துக்கு எந்த வகையிலும் இந்த ஜாதகருக்கு பங்கம் வந்து விடாது. இவற்றையெல்லாம் கடித்து தற்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது, தசாபுத்தி ராகு திசை நடக்குது. கடகராகு 7 ராகு இருக்கார், ராகு கேது தோஷம் அப்படியெல்லாம் கிடையாது. ராகு குருவின் பார்வையில் இருக்கிறார். குருவின் பார்வையில் இருக்கும் ராகு குருவின் காரக ஆதிபத்திய விஷயத்தை எடுத்து செய்வார். 3ஆம் இடமான 3-12 கூடிய போக வீரிய ஸ்தானாதிபதியான குருவின் பார்வை, குருவின் ஆதிபத்தியத்தையும் குருவின் காரகமான புத்திர பாக்கியத்தையும் தனத்தையும் இந்த ராகு திசையில் இந்த ஜாதகருக்கு தருவார் என்பதை நாம் தெளிவாக கணித்து வாடிக்கையாளரிடம் கூற வேண்டும். இப்படித்தான் ஒரு ஜாதகத்துக்கு எடுத்தவுடன் பணம் கூற வேண்டுமே தவிர எடுத்தவுடன் தசாபத்திக்குள் சென்றுவிடவே கூடாது. ஜாதகரின் குணநலங்கள், ஜாதகத்தின் குவாலிட்டி, ஜாதகர் எந்த அளவு உயர்வார், 2வது ஜாதகருக்கு இதுவரைக்கும் என்ன நடந்தது, இனிமேல் என்ன நடக்கும், ஜாதகருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், லக்னம் லக்னாதிபதி எப்படி இருக்கிறார்கள், 5, 9ஆம் இடங்கள். இங்கே 5ஆம் அதிபதி சுக்கிரன் 3இல் மறைவு ஸ்தானம், 3ஆம் இடம் சுக்கிரனுக்கு மறைவு ஸ்தானம், உச்சமான மறைவு ஸ்தானம் வந்தாலும் உச்சமாக இருக்கிறார், ஆனாலும் சனியுடன் இணைந்திருக்கிறார். அதாவது 3வது சொத்துக்கள் வகையில் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. 2வது அட்டமாதிபதி அட்டமஸ்தானத்தையே பார்க்கிறார். எனவே முன்னோர்கள் சொத்துக்கள் ஜாதகருக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது என்ற போன்ற நடந்த விஷயங்களையும் ஜாதகரின் குணநலன்கள், ஜாதகரின் தாய் தந்தைகளை இவற்றையெல்லாம் கணித்துவிட்டு பிற்பகுதியில் தற்பொழுது ஜாதகருக்கு என்ன நடக்கும், எப்பொழுது திருமணம் நடக்கும் போன்ற விஷயங்களை கூறினாலே பலன் ஜாதகர்களுக்கு பலன் கேட்கும் வாடிக்கையாளருக்கு பலன் திருப்திகரமாக இருக்கும் என்பது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நன்றி, வணக்கம்.